வணக்கம் ஆனந்தி. திருவள்ளூர் மாவட்டம், அதாவது ஊத்துக்கோட்டை பகுதி, அதே போன்று திருத்தணி, கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகள் பார்த்தோம்னால் ஆந்திர மாநிலத்தை ஒட்டியுள்ள பகுதிகள் என்பதால் பார்த்தோம்னால் ஆந்திராவில் இருந்து சட்டத்திற்கு புறம்பாக அதாவது கனிம வளங்களை பார்த்தோம்னால் மண் திருடர்கள் கொள்ளையடித்து வருவதாக எழுந்த தொடர் குற்றச்சாட்டை அடுத்து பார்த்தோம்னால் தற்போது புதியதாக அமைந்துள்ள அரசு சீரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதில் ஒரு பகுதியாக பார்க்க போனோம்னால் அந்தந்த சோதனை சாவடிகளில் பார்த்தோம்னால் குறிப்பாக இன்று திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை சோதனை சாவடியில் உதவி புவியியலாளர் சரவணன் தலைமையில், அதாவது சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து ஏற்பாடு செய்யப்பட்ட குழுவினர் பார்த்தோம்னால் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ஆந்திர மாநிலம் அந்த சுருட்டப்பள்ளி வழியாக தமிழகத்திற்குள் நுழையக்கூடிய லாரிகள், அதாவது எம்சண்ட், அதே போன்று மண் ஏற்றி கொண்டு வரும் லாரிகள், ஜெல்லி ஏற்றி கொண்டு வரும் லாரிகள் உரிய முறையில் ராயல்டி கட்டப்பட்டுள்ளதா என்பதை தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதே போன்று தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய அந்த வரிகளை ஒழுங்காக செலுத்துகிறார்களா என்பது குறித்தும், அதே போன்று ஆந்திராவிலிருந்து எந்த நேரத்தில் அந்த மண், அதே போன்று ஜெல்லிகளை வாகனத்தில் ஏற்றுகிறார்கள், தமிழகத்திற்குள் எவ்வளவு நேரத்தில் வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை ஓட்டுநர்களிடம் கேட்டு வருகின்றனர். குறிப்பாக உரிய ரசீது இல்லாமல் வரும் வாகனங்களை, அதாவது சினிமா காட்சிகளை மிஞ்சும் அளவில் பார்த்தோம்னால் புரட்டி பிடித்து சோதனை மேற்கொண்டு வருவது ஊத்துக்கோட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த குழுவினர் இரவு முழுவதும் இந்த பகுதியில் வாயு மேற்கொள்வதாக திட்டமிட்டப்பட்டுள்ளனர். குறிப்பாக தற்போது ஒரு உரிய அனுமதி சீட்டு இல்லாமல் வந்த லாரி ஒன்றை மடக்கி பிடித்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருவது ஊத்துக்கோட்டை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனந்தி.